ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். க்ரீன் சென்னா கிரேவி தான் நம்ம ஒரு சூப்பராக இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதுக்காக நம்ம வந்து சென்னா வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 8 மணி நேரம். இதை வந்து குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மக்களே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 5 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மக்களே, இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் வந்து ஒரு கொஞ்சம் மேலே ஒரு 2-3 பத்து அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 1/4 கைப்பிடி வந்து மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே புதினா இலைகளையும் 1/4 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அது கூடவே வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதாவது உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அப்புறம் அது கூடவே வந்து பூண்டு வந்து ஒரு 6-7 பல் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இந்த மாதிரி அதையும் கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே முந்திரி வந்து ஒரு 7 முந்திரி, முழு முந்திரி வந்து நான் ஒரு 7 முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டோம், அவ்வளோதான். இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அது கூடவே இது வந்து தக்காளி 2 மீடியம் சைஸு தக்காளி வந்து அதே மாதிரி மிக்சியில் ஜூஸாக இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் ஜூஸாக இந்த மாதிரி அடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி வந்து நல்லா ஒரு திக்காக க்ரீமியாக கிடைக்கும். அதுக்காக அது கூட வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே இதோட உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா உருளைக்கிழங்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு சென்னா கொண்டக்கடலை மட்டும் நீங்கள் சேர்த்து கூட பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மக்களே, இப்போ குழம்பு வைக்க அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சாச்சு. கடாயில் வந்து நம்ம பொடிசாக வெட்டின வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணோன்னே அது கூடவே பட்டை வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி 2 பீஸு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட வந்து பிரிஞ்சி லீஃப் வந்து சின்னதாக இருக்கிறனால நான் 2 சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 சேர்த்துங்க போதும். சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம போட்ட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா அந்த ஆயிலே வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கிறப்பவே கருவேப்பிலை வந்து ஒரு கொஞ்சம் போல் லேசாக ஒரு 3 கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக.
அதையும் இந்த எண்ணெயோடவே நல்லா வதக்கிக்கலாம். மக்களே பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி வைக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் அந்த குழம்புல இறங்கி கொண்டக்கடலையோட ஃப்ளேவரோட சூப்பராக வரும். உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு இந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம். மக்களே பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கணும். அதுலேயே வந்து உருளைக்கிழங்கு 50% நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் இது கூட மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் தான், காரம் வராது. உங்கள்கிட்ட நார்மலான மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்தோடனே கடைசியாக கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாம் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஒரு பெரட்டு விட்டுக்கலாம். மசாலா வடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு பெரட்டி வதக்கிக்குங்க. சும்மா 1 நிமிஷம் கூட வேண்டாம், சும்மா ஒரு 10 பெரட்டு பரட்டினா போதும். ஏன்னா மசாலா தானே, உடனே உங்களுக்கு மசாலா வடையெல்லாம் போயிடும் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிறதுனால. போட்டு பெரட்டின உடனே அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மீடியம் சைஸ் தக்காளி, அதாவது ஆனியன் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளியும் எடுக்கணும். அதே அளவு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஜூஸாக அடித்து சேர்த்துங்க. தக்காளி மிக்சியில் அடித்து ஜூஸாக சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைப்போம். அடுப்பு வந்து இவ்வளோ நேரம் சிம்மில் தான் இருந்துச்சு. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைப்போம். உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா வெந்து உங்களுக்கு நல்ல ஒரு பதத்துக்கு கிடச்சிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுப்போம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக கொதிக்குது. ஊற்றின தக்காளி ஜூஸ் எல்லாம் நல்லா வெந்து ட்ரை ஆகி நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, வெள்ளை இருந்துச்சுன்னா வெள்ளை கொண்டக்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலை போட்டு இன்னொரு நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஒரு நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது கொண்டக்கடலையை சேர்த்துட்டு ஒரு ஒரு 1 நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டுக்கலாம். மக்களே, ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போது இந்த புதினா மல்லி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஒரு பெரட்டி பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு கொதி ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். விழுதை சேர்த்தோன்னா கெட்டியாக இருக்குது. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சுண்டல் வேக வச்ச தண்ணி வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியவே நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த தண்ணி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நார்மல் வாட்டரே வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. சுண்டல் வேக வச்ச தண்ணியே வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு கடைசியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வைப்போம். இந்த விழுது, அப்புறம் உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை இதெல்லாம் நல்லா வெந்து அதனுடைய ஃப்ளேவர்லாம் சூப்பராக இறங்கி வரும். சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் நம்ம இதை நல்ல ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ திறந்து பார்த்தோன்னா குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து உருளைக்கிழங்கெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம போட்ட கொண்டைக்கடலை, உருளைக்கிழங்கு, மல்லி புதினா விழுது இதெல்லாம் அப்படியே வந்து நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பரான ஸ்மெல் வந்து கம்மன்னு சூப்பராக வருது. அடா. இப்போது இந்த டைமில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு போயிடும். பாருங்கள், கரெக்டான பதத்தில், ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்தில் நல்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சுவையான க்ரீன் சென்னா கிரேவி ரெடி. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மக்களை, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வீடியோவுக்கு தம்ஸ் அப் லைக்கை போட்டு விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.